ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். ஆக்சுவலாக இது எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுனே தெரில சொல்லப்போனால். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஆண்கள் டீம் கிட்ட இப்போ அந்த கோடை தாண்டி போகும்போது பர்மிஷன் கேட்டு ஒரு டாஸ்க்கை பண்ணால் தான் என்ன தான் ஆகிட போகுது, பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு வந்து சொன்னாப்புல. இன்றைக்கி கேர்ள்ஸ் டீமெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னால் அந்த டாஸ்க்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. குறிப்பாக வந்து ஆனந்தி அவர்கள், மற்றவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டாஸ்க் என்ன அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு விஜேஎஸ் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகுது. ஏன்னா விஜேஎஸ் ஆனந்தி என்னம்மா அது ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க்கு, பார்க்கக்கூடிய கண்களில் தான் கண்ணோட்டங்கள்லாம் மாறுமே தவிர மற்றபடிக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ஃப்ரீயாக செஞ்சுட்டு போமா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல போகிறாரா? இல்லை டே பசங்களாம் இந்த மாதிரி கேவலமான டாஸ்க்லாம் கொடுக்காதீங்கன்னா அவங்கெல்லாம் பெண்கள்டா அப்படின்னு வந்து சொல்லி சண்டை போடுவாரா இல்லை ரோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒரு வழியாக அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து முடிஞ்சுது. அதை பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவ்வளோ தூரம் கேவலமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கு மிகப்பெரிய ரோஸ்ட் வந்து காத்துட்ருக்கு. இன்றைக்கி வந்து நார்மல் டே அப்படிங்கிறதுனால நம்ம ஆண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குக்கிங் பண்ணுற வரைக்கும் ஒரு டாஸ்க்கை பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு இப்படியே நிற்கணுமா, அப்படியே நடக்கணுமா, கையை ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு குக்கிங், அதாவது சமைச்சு முட்டிக்கிற வரைக்கும் இப்படியே வந்து இருக்கணுமா. சரி ஓகேப்பா, டாஸ்க் வந்து கொடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாய் வலிவிடுங்க, பாய் வலிவிடுங்க, பாய் இப்படியெல்லாம் வந்து டாஸ்க் கொடுத்தீங்களே, அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுங்கடா, ஃபன்னாக கொடுங்கடா அப்படின்னா இப்படி ஆட்டிட்டு நிற்கணுமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் பெருசாக வந்து ஆக்வர்டாக தெரியல. ஆனால் மஞ்சரி அவர்கள் வந்து செய்ய முடியாதுன்றாங்க. அதே மாதிரி ஆனந்தி அவர்களும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாடி லாங்குவேஜே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க மஞ்சரி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனந்தி ஏன் இந்த டாஸ்க் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் அண்ட் சொல்லப்போனால் அதுக்கான காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் போட்டு உடச்சிட்டாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு பிடிக்கல, செய்ய தெரியல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்களும் ஸ்டாண்டப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மற்ற பெண்கள்லாம் இதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக வந்து சௌந்தர்யா அவர்கள் அந்த ப்ரோமோவிலே வந்து சொல்கிறாங்க, என்ன இப்போ நாங்களே ஏற்றுக்கிட்டோம், இப்போ ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அது பொண்ணு, அதனால் அது ஏற்றுக்காது. நீ செய்வ, எல்லாத்தையும் செய்வ, எல்லாத்தையும் உருளுவ பெறலுவ, எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது ஆக்சுவலாக. ஆனால் சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான ஆள். என்ன வேணால் டாஸ்க் கொடுங்க, அதை நான் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். பட் எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு ஆக்வர்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா லெட்ஸ் கன்சிடர் பண்ணி வேறு ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்களா கொடுங்க. அதை விட்டு ஏன் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரில. நாங்கள் சொல்கிறத செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய தப்பாக மாறுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து கேட்குறப்பல இந்த மாதிரி டாஸ்க் வந்து எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, 9 பேர் ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும் தான் ஒத்துக்காமல் இருக்கிற, ஸோ தயவுசெய்து வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் என்னால் முடியாதுங்க கேப்டன் அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து ஸ்டாண்டப் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஆனந்தி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ரோஸ்ட் நடக்குமா இல்லை ஆண்கள் டீமுக்கு வந்து நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டாஸ்க் இஸ் எ டாஸ்க் தான், அதில் யாரும் எந்த விதமான தப்பான கண்ணோட்டத்துலையும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கண்ணோட்டம் தான். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஆண்கள் வந்து செய்கிறாங்க. வேறு ஏதாவது யோசித்து இன்னும் கூட சூப்பராக சுவாரஸ்யமாக டாஸ்க் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்கணுமா, இடுப்பு ஆட்டிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.